கொடுமைக்கார மருமகள் சிறுகதை. அந்த வீட்டை அரவணைக்கிற மாதிரி பின்பக்கம் இருந்து மாமரம் ஒன்று குடை பிடித்திருந்தது. அதன் பட்டைகள் உதிர்ந்து வயதாகிவிட்டதை அறிவித்தது. கிளைகளில் இடம் கொள்ளாமல் பூக்களும் பிஞ்சுகளும் ஒட்டிக்கொண்டு இருந்தன. துளிர்கள் இன்னமும் மொட்டுவிட்டு கொண்டு இருந்தனர். மரத்தடியில் கயிற்றுக்கட்டில் கிடந்தது. பெரியவர் செல்வம் அதில் அண்ணாந்து படுத்திருந்தார். வெறும் கட்டில் முதுகை உறுத்தியது பற்றி அவர் கவலைப்படவில்லை. பூக்களின் மனத்தை நுகர்ந்து தேனீக்களின் ரீங்காரத்தில் லயித்து போயிருந்தார். அவரை பொறுத்தவரை அந்த இடம் ஒரு சொர்க்கம். அங்கு கிடைக்கும் நிழலும் காற்றும் பரமசுகம். இலைகளின் சலசலப்பு அவருக்கு மனதிற்குள் மத்தாப்பு விட்டு கொளுத்தும். சிறிது நேரம் ஊஞ்சலும் ஆட்டும். பெரியவர் கண்களை மூடிக்கொண்டு நித்திரைக்கு போனபோது தெரு பசங்கள் ஓடி வந்து தாத்தா தாத்தா என்றார்கள். தலையை தூக்கி பார்க்க, எப்போ தாத்தா இந்த மாம்பழம் எல்லாம் பழுக்கும் என்றார்கள். இன்னமும் 2 மாதம் பொறுத்துக்குங்கடா குட்டி பசங்களா என்றார். அதோ அந்த கிளையில் அணில் கடிச்ச பழம் ஒன்று இருக்கு என ஒருவன் கல்லெறிய, டேய் வேணாண்டா, அடிக்காதடா என்று கெஞ்சினார். ப்ளீஸ் தாத்தா, ஒரே ஒரு மாங்காய் மட்டும்தான். சரி, நானே பறிச்சு தரேன். கல்லெல்லாம் எரியக்கூடாது, சரியா? ஏன் தாத்தா எரியக்கூடாது என்றான் அதில் ஒருவன். இது என் சம்சாரண்டா என்றார். சம்சாரமா? ஹஹஹா, அப்போ இதைத்தான் நீங்கள் கட்டிக்கிட்டீங்களா தாத்தா என்றார். இவ்வளோ பெரிய சம்சாரமா உங்களுக்கு என பசங்கள் கெக்களித்து விட்டு ஓடிப்போக, செல்வத்துக்கு தம் சம்சாரத்தின் முகம் நிழலாடியது. அந்த நாட்களில் அவளுக்கு செடிகளின் மேல் கொள்ளை பிரியம். கண்ணில் படுவதையெல்லாம் வாங்கிவிடுவார். பிறந்த வீட்டிலிருந்து அவள் சீதனம் என எதையும் கொண்டு வரவில்லை. இந்த மாங்கனி ஒன்றைத்தான் கொண்டு வந்தாள். என்னால் வேற எதுவும் கொண்டு வர முடியலிங்க. நான் உங்ககிட்ட கேட்டனா? கேட்கல. இருந்தாலும் கூட என் மனசு நோகுது. நீங்கள் வேண்டுமானா பார்த்துக்குங்க. இந்த கன்று பெரிதாகி காய்த்து வட்டியும் முதலுமாய் வருமானம் தரப்போகுது. தனம் அதன் மேல் பாசத்தை கொட்டி வளர்க்க ஆரம்பித்தாள். பாத்தி கட்டி உரமிட்டு பூச்சி மருந்து தெளிப்பாள். ஆடு கடிக்காமல் வேலி போடுவாள். காலையில் கண் விழிப்பதே இந்த மாமரத்தில்தான். வறட்சி நாட்களில் கூட மைல் கணக்காய் நடந்து தண்ணீர் சுமந்து கொண்டு வந்து ஊற்றுவாள். அவளது ஆசையைப் போலவே செடியும் காய்த்தது. அது எப்போ பூ பூக்கும், எப்போ காய்க்கும் என ஏங்குவாள். ஆனால் காய்த்த பின் சாப்பிடக்கூடாதோ? சாப்பிட மனசு வரவில்லை. நன்றாக முற்றட்டும் என காக்க ஆரம்பித்தாள். இந்த காத்திருப்பு கூட ஒரு இன்பம்தான். விரும்பினது கண்ணெதிரே இருக்க, இதோ நாளை மறுநாள் என ஆர்வத்தை அடக்கு என ஆளுமை அதிகாரம் பண்ணும். காய் முற்றின பின்பாவது சாப்பிட்டிருக்க கூடாதா? பறித்து பானையில் வைக்கோல் சுற்றி பழுக்க வைத்தாள். 4ஆம் நாள் பழுத்துருச்சுங்க என சின்ன பிள்ளை போல குதூகலித்தாள். அந்த டைம் முதல் பையன் வெளியூரில் படித்து கொண்டிருந்தான். 2ஆம் கர்ப்பம். எனக்கு ஆசையாக இருக்குதுங்க, எடுத்து சாப்பிடு. இல்லை, முதல் பழம் நீங்கள் தான் சாப்பிட்ணும். சரி கூடு, நான் ஒரு கடி கடிச்சிட்டு தரேன். வேண்டாம், ரொம்ப அவசரப்படாதீங்க. இது முதல் பழம் இல்லை, அப்படியே சாமிக்கு படைச்சிட்டு நம்ம சாப்பிட்லாம் என ஒத்தி வைத்தாள். அந்த ஒத்தி வைப்பு எதற்கோ தெரியவில்லை. மரத்தின் வேரில் சாமி படங்களை அடுக்கி வைத்து, இருங்க குளிச்சுட்டு புதுப்படவை கட்டிட்டு வந்துடுறேன் என குளத்துக்கு போனவள் உருப்படியாய் வீடு திரும்பவில்லை. கால் வழுக்கி விழுந்து மிதக்கிற தகவல் மட்டுமே வந்தது. செல்வத்துக்கு மனைவியின் பிரிவில் அழுகை வந்ததை விட ஆத்திரம் வந்ததே அதிகம். பாவி மகள், எத்தனை ஆசையாய் வளர்த்தாள். காய்ச்சதும் இதுதான் நான் வச்சது, இது நான் வளர்த்தது, நான் தான் முதல்ல சாப்பிடுவேன் என சாப்பிட்டிருக்க கூடாது. கடைசி வரை சாப்பிடாமல் ஒத்தி போட்டது எதற்காக? காலமெல்லாம் நான் கண்ணீர் வடிக்க வேண்டும் என்பதற்காகவா? அவள் போன பின்பு மரம் ஏகமாய் காய்க்கிறது. ஆனால் என்ன பிரயோஜனம்? அவரும் இதுவரை புளிப்போ கசப்போ என்று கூட பார்த்ததில்லை. மகன் ரவிக்குமார் தாய்க்கு தப்பாமல் பிறந்தவன். அவனுக்கும் செடி கொடிகள் என்றால் உயிர். படிக்கும்போதும் சரி, வெளியூரில் வேலை பார்த்த போதும் சரி, ஊருக்கு வரும்பொழுதெல்லாம் புதிதாய் செடிகள் கொண்டு வந்து வைப்பான். தாயை தொழ வேண்டுமென்றால் மாமரத்தை தொழுவான். அந்த தொழுகை ரொம்ப நாட்கள் நீடிக்கவில்லை. எல்லாம் திருமணம் வரைதான். மனைவி வந்ததும் தாய் மறந்து போயாயிற்று. அல்லது தாயையோ மரத்தையோ அவனுக்கு நினைக்க நேரமில்லை. அவனுக்கு உத்தியோக மாற்றம் வந்தது.
அங்கேயே செட்டிலான போது மாவின் நிலைமை இன்னுமே மோசமாக போனது. வீட்டிற்கு வந்ததும் கனி செய்த முதல் காரியம் அந்த மாவின் கிளைகளை வெட்ட சொன்னதுதான். செல்வம் பதறிப்போய், ஏம்மா, ஏன் இப்போ இது வெட்ட சொல்ற என்றார். உள்ளே எனக்கு வேலை செய்யறக்கு வெளிச்சம் பத்தலை என்றாள் கனி. அப்போ லைட்டு போட்டு கொள்ளலாமே, அதுக்காக இதை போய் வெட்டுவியா என்றார். பகலிலும் லைட் எரிந்தால் கரண்ட் பில் என்னாகிறது? கரண்ட் பில் எச்சா கட்டணுமில்ல, அதெல்லாம் தண்ட செலவு தானே என்றாள். இப்போ கிளையில் காயெல்லாம் இருக்குதேம்மா, என்ன பண்ணுறது என்றாள். நான் என்ன எல்லாத்தையுமா வெட்ட சொல்கிறேன்? மிச்சம் நிறைய இருக்குதுல்ல, அதுவும் இல்லாமல் காய்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? இதை எல்லாத்தையுமே ஓசியில் தானே நீங்கள் கொடுக்குறீங்க என்றாள் கனி. பிடிவாதமாய் வெட்டுவதற்கு உத்தரவிட்டு விட்டாள். பெரியவருக்கு மட்டுமில்லை, குமாருக்கு கூட கனியை எதிர்க்க முடியாமல் போய்விட்டது. பிரச்சனை அதோடு முடிந்துவிடவில்லை. அடுத்த வாரத்திலேயே கனி, வீடெல்லாம் ஒரே எறும்பா மொய்யுது, இதை எல்லாத்தையும் யார் வேலை செய்வா என புலம்ப ஆரம்பித்தாள். எல்லாத்துக்கும் காரணமே இந்த சனியன்தான், இதனால தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது என மாமரத்தை குத்தி காட்டினாள். குமாரோ, அப்பாவுக்காக நீ கொஞ்சம் பொறுத்து போகலாமில்ல கனி என்றாள். இன்னும் எத்தனை பொறுத்துக்க முடியும்? எங்கே பார்த்தாலும் குப்பையாக இருக்குது, வீட்டுக்குள்ளே எல்லா இலையும் தலையும் உதிர்ந்து என்னால் சுத்தம் பண்ணவே முடியல. உனக்கு முடியலனா என்ன, ஒரு வேலைக்காரியை வச்சுக்கலாமில்ல என்றான் குமார். ஆமாம், இந்த மரம் தர வருவாய்க்கு வேலைக்காரி வேற ஆளணுமா? பேசாமல் படர்ந்திருக்கிற கிளைகளையெல்லாம் முதல்ல வெட்ட சொல்லுங்கள் என்றாள் கனி. வேண்டாண்டி, ப்ளீஸ், நான் சொன்னா கேளு, எங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்படுவார், அவரை கஷ்டப்படுத்த வேண்டாமே என்றான் குமார். அதெல்லாம் பார்த்தா முடியுமா, நீங்கள் முதல்ல நகருங்க என்றாள் கனி. கிளைகள் ஒவ்வொன்றாய் சரிய பெரியவரின் நாடி நரம்புகளும் வெட்டுற ஆரம்பித்தனர். தம் உடல், பொருள், ஆவி எல்லாமே சரிவதாய் தளர்ந்து போனார். அதன் பலனாய் அவர் படுக்கையில், அதுவும் அந்த மாமரத்தடியிலேயே படுத்த படுக்கையானார். கனியின் ஆசை அத்துடன் அடங்கவில்லை. ஏங்க, அக்கம் பக்கமெல்லாம் பூமி என்ன விலைக்கு விற்குது தெரியுமா? எது விற்றால் என்ன? என்னங்க இப்படி பொறுப்பில்லாமல் பேசுகிறீங்க? அடுத்த தெருவில் கிரவுண்டு 2 லட்சத்துக்கு மேலே விற்றுருக்காங்க தெரியுமா? அதுக்காக நாம் என்ன பண்ணுறது? நாமும் ஏன் நம்ம விற்கக்கூடாது? நம்மக்கிட்ட ஏதுடி இடம் என்றான் குமார். ஏன் இல்லை, இந்த மாமரம் தண்டமாக தானே இருக்குது, வெட்டி பறித்து எரிஞ்சிட்டு நம்ம ஃப்ளாட்டு கட்டி வாடகைக்கு விட்டுறலாமா என கனி கூறினாள். அபத்தமாய் பேசாதே, இது காய்க்கிற மரம், அதுவும் அப்பாவுக்கு அம்மாவோட நினைவாக இருக்கிறது இந்த ஒன்று தான் என்றான் குமார். ஆஹா, வருஷத்துக்கு எவ்வளோ காய்க்கும்? ஒழுங்காக பாதுகாத்து விட்டாலே 1000 ரூபாய் தான் தேரும், அது பத்துமா நம்மளுக்கு என்றாள். அதே இது ஃப்ளாட் கட்டி வாடகைக்கு விட்டால் ஒரு ஃப்ளாட்டு குறைஞ்சது 1000 ரூபாய் வரும். எங்கள் அப்பா கிட்டேருந்து நான் பணம் வாங்கி தரேன், பேசாமல் நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிருங்க, பணம் பத்தலைனா நம்ம லோன் போட்டுக்கலாம். மனைவியின் எச்சரிப்பில் நாமும் ஏன் அப்படி செய்யக்கூடாது என அவனுக்கும் தோன்றியது. அப்பா தான் பழைய பஞ்சாங்கமா அம்மாவையும் மரத்தையும் கட்டி கொண்டு அழுகிறார் என்றால் நாமும் அப்படியே காலம் தள்ள வேண்டுமா? மரம் இருக்கிற வரை இவங்க 2 பேத்துக்கும் பிரச்சனையே தான் வந்துட்டுருக்கோம். அம்மா வளர்த்தா அதற்காக மாவே அம்மாவாகி விட முடியுமா? விஞ்ஞானம் வளர்ந்துவிட்ட காலத்தில் இப்படி ஒரு பைத்தியக்கார நம்பிக்கையாக இருக்கிறாரே அப்பா. என்ன சொல்கிறீங்க? எதுக்கும் அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமே. வேண்டாம், எதுக்கு? கேட்டால் மறுப்பார், பின்ன சபிப்பார். கிளைக்கே கூச்சல் போட்டவர் இதற்கு நிச்சயமாக சம்மதிக்க மாட்டார். அப்புறம் அவருக்கு தெரியாமல் எப்படிடி என்றாள். பெருசை அப்புறப்படுத்துங்க. எங்க? அதான் ஒரு வாரமாக ராத்திரி பகலாக இருமிக்கிட்டு இருக்காருல்ல, அழைச்சிட்டு போய் ஆஸ்பத்திரியில் விட்டுருங்க. ஒரு வாரத்தில் மரத்தை உண்டில்லைன்னு பண்ணி வேலையை நம்ம ஆரம்பிச்சிடலாம். இது பாவண்டி. பாவமாவது புண்ணியமாவது, நான் சொன்னபடி செய்யுங்க என்று உத்தரவிட்டாள் கனி. 10 நாட்களுக்கு மேல் பெரியவர் ஆஸ்பத்திரியில் இருந்தார். இருமல் பூரணமாக குணமாகியது. ஒரு புதிய தென்பே அவரிடம் வந்திருந்தது. வீட்டிற்கு அழைத்துச் செல்ல வந்திருந்த மகனுக்கு நன்றி சொன்னார். என்னப்பா இதெல்லாம் என்றான் குமார்.
இல்லடா, இனிமேல் மாமரத்தை நன்றாக கவனிச்சு கொள்ளலாம் இல்லையா? அப்படி ஒரு தென்பு ஆஸ்பத்திரிக்கு வந்ததுனால தானே வந்துச்சு என்றார். ஆமாம் ஆமாம் என்று குமார் ஓடிக்கொண்டிருந்த ஆட்டோவுக்குள் பார்வையை வெளியே செலுத்தினான். அதற்குள் வீடு வந்து இருந்தது. பெரியவர் உற்சாகத்தோடு இறங்கி மாமரம் இருந்த திசையில் ஆவலோடு பார்த்தார். அங்கே மரம் இருந்த இடத்தில் ஆட்கள் புதிய பிளாட் கட்ட அஸ்திவாரம் தோண்டிக் கொண்டு இருந்தார்கள். ஐயோ தனம் என பதறிய பெரியவர் அப்படியே தரையில் அடியற்று சாய்ந்து விட்டார். இதை கண்ட மகன் அப்பா அப்பா என திடுக்கிட்டு எழுந்து பார்த்தான். அதற்குள் பெரியவர் என்னடா ஆச்சு என கேட்டார். அப்போதுதான் தெரிந்தது அவன் கண்டது வெறும் கனவு என்று. ஒரு நிமிடத்தில் அப்பாவை கொல்ல நினைத்து வேதனைப்பட்டு உடனே கனி மரம் இருந்த இடத்தை வெட்டக்கூடாது என்றும் அதனை பராமரிப்பு செய்யவும் சொல்லிவிட்டு அப்பாவை மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.